ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், போன வீடியோவில் வந்து இந்த பிக்சரை ஸ்கெட்ச் போட்டு முடித்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேடிங் பண்ண போகிறோம். ஷேடிங் பண்ணுறதுக்காக நான் ஆர்ட்லைனோடைய மைக்ரோ பென் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எடுத்துருக்கிற பென்னோடைய நிப் திக்னஸ்ன்றது 0.5 mm. எக்ஸாம் இல்லாத டைமில் வரையணும்னு தோணவே தோணாது. ஆனால் எக்ஸாம் இருக்கிற டைமில் எங்கேருந்து தான் இந்த வரைகிறதுக்கான மோட்டிவேஷன் வரும்னே தெரியல. எக்ஸாம் டைமில் கரெக்டாக எங்கே பார்த்தாலும் ட்ராயிங் பண்ணுறதுக்கான கரெக்டான ரெஃபரன்ஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் டைம் மட்டும் நமக்கு கரெக்டாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் டைமில் பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் நான் இப்போ வரைஞ்சிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டைமில் நான் உங்ககிட்ட கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா, ட்ரா சம்திங் ஸோ மச் ஈஸி. நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற பின்ட்ரெஸ்ட் ஆர்ட் கலெக்ஷனில் எது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி வரைங்க. நான் எப்படி பார்ட் 1ல் ஸ்கெட்ச் போடும்போதும் லெஃப்ட் டு ரைட் அண்ட் டாப் டு பாட்டம் வரைஞ்சேனோ அதே மாதிரி தான் ஷேடிங் பண்ணும்போதும் நீங்கள் டாப் டு பாட்டம் அண்ட் லெஃப்ட் டு ரைட் தான் வரையணும். வந்து ரெஃபரன்ஸில் இருக்கிற மாதிரி தான் ஷேடிங் பண்ணியிருக்கேன். ரெஃபரன்ஸில் வந்து ஹேச்சிங் அண்ட் கிராஸ் ஹேச்சிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே தான் நான் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பிக்சர் வரையறதுக்கு ஒரு 4 to 5 hours ஆச்சு. ட்ராயிங் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பட் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருந்ததுனால தான் கொஞ்சம் டிலே. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் போடலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ். இதுதான் நம்ம ரிசல்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணுங்கள். பை.